like a Hellcat. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பாம்பே ஸ்டைலில் சட்னி பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள்: கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க, 2 லவங்கம், 1 வெங்காயம், 1 தக்காளி சின்னதாக வெட்டிக்கோங்க, 2 ஸ்பூன் கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, சோம்பு, 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. கடலை மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி பெறலாமல் இருக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பை சேர்த்துருங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துருவோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே கிண்டிகிட்டே இருங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லியோட தோசையோட சூப்பராக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ.